பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை யாவரையும் சமாதானத்தோடு சுகத்தோடு வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். மேலும் அவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது பிரயாணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் ஆண்டுடைய பிறப்பை குறித்து தியானித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள். கர்த்தருடைய பிறப்பை குறித்து நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அது எந்த அளவுக்கு அவருடைய பிறப்பின் தினமானது அதே நாள் தானா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் நிறைய விமர்சனங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் அந்த பக்கம் போகலை. ஏன்னா அவர் என்று பிறந்தார் என்பதை விட அவர் நமக்காக பிறந்தார் என்கிற ஒரு சொல்லப்படுகிற தினத்தை கொண்டாடுவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அவர் பிறந்தார், அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவர் அன்றைக்குத்தான் பிறந்தாரா என்பது வேண்டுமானால் மாற்றத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனால் அவர் பிறந்தது உண்மை. அவர் எனக்காக வாழ்ந்து வளர்ந்து எனக்காக ஜீவனை விட்டு என்னுடைய உயிர்த்தெழுதின் அடையாளமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நம்மால் மறுக்க முடியாதது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிறந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி பகிர்ந்து கொள்ளுகிற நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் பிறந்தார் என்கிற கேள்வியை கேட்கிற பொழுது அநேக விதமாக அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இப்பொழுதே இந்த கேள்விக்கு உங்களிடத்தில் ஒரு பதில் இருக்கும். ஏன் தேவன் பிறந்தார் என்று நான் கேட்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிற விஷயங்களை சொல்வீர்கள், அது நல்லது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் ஏன் பிறந்தேன் என்று. அருமையானவர்களே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் பிறந்ததனுடைய நோக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட விரும்புகிற அல்லது காத்திருக்கிற அதற்காக தயாராக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்று? அருமையானவர்களே, நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதன் அடையாளமாகத்தான் அவர் பிறந்து தன்னுடைய பிறப்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவராக இருந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் அவர் பிளாத்துவோடு கூட பேசுகிற பொழுது சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். அருமையானவர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் இயேசு அதற்காக பிறந்தார், இதற்காக பிறந்தார், அப்படி பிறந்தார், இப்படி பிறந்தார் என்று நிறைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். சத்தியம் என்பது ஆண்டவர் பிதாவாகிய தேவன். அவர் சத்தியபரராயிருக்கிறார், அவர் சத்தியமாக இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவர் என்கிறது உண்மை நிலையில் நிலைத்திருக்கிறவர் என்கிற பொருள். அப்படியானால் அவர் யாரை குறித்து சாட்சி கொடுக்க வருகிறார் என்று சொன்னால், தன் சத்தியபரனாகிய உண்மையாக இருக்கக்கூடிய தன் பிதாவாகிய தன் தேவனை அவர் சாட்சி கொடுக்கிறவராக வருகிறார். அருமையானவர்களே, இந்த முழு உலகமும் தெய்வம் என்கிற நிலைப்பாடுகளை தன் நிலைகளில் அல்லது தன் பார்வைகளில் ஒவ்வொரு விதமாக பெயர் சூட்டி அழைக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்கிற சொல்லுக்கு பதிலாக என்னுடைய தகப்பன் என்கிற சொல்லை இந்த முழு சமூகத்திற்கும் அடையாளம் காட்டியவர். அந்த உரிமையை யாரும் எடுத்துக்கொள்ளாத காலகட்டம் அது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பல வகைகளில் பல கடவுள்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் பேர் வச்சு நம்ம அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் தெய்வம் என்கிற விதத்தை பெயர் சொல்வதற்கே அஞ்சுகிற மக்கள் அவர்களிடம் துணிச்சலாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னார், அவர் என் பிதா என்று, நான் அவருடைய குமாரன் என்று. அருமையானவர்களே, அவர் பிறந்ததனுடைய நோக்கம் பிதாவாகி இருக்கிறவர் என் கடவுளாக இருக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவர் என் தகப்பனாக இருக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்கிற சாட்சியை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வெறும் வார்த்தையில் மாத்திரம் தெய்வத்தினுடைய மகன் என்று சொல்லவில்லை. அவர் வெறும் செய்கையில் மட்டும் அதை காட்டவில்லை. தன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளிலும் அவர் தேவனுக்கு குமாரன் என்பதை வெளிப்படுத்தினவராக இருந்தார், அதை சாட்சி கொடுத்தவராக இருந்தார். அருமையானவர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு. நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்பதில் வேதத்தின் அடிப்படையில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அடிப்படையில் அல்லது பிரசங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வைத்திருக்கிற சில கோட்பாடுகளை சரி செய்து பார்ப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் தான் உங்களுக்கான அடையாளம். அப்படியானால் தேவனுடைய நற்கிரியைகளையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவன் பாராட்டின அன்பையும் இந்த சமூகத்துக்கு தருகிறவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் பிறந்திருக்கிறதே தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியை வெளிப்படுத்த என்பது அநேகருக்கு வெளிப்படும். ஆகவே தயவு செய்து உங்கள் பிறந்த நோக்கத்தை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்படுவதற்காக, வருத்தப்படுவதற்காக, ஐயோ எனக்கு இது கிடைக்கவில்லையே, அது கிடைக்கவில்லையே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எதற்குமே நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் படைத்தார்.
வேதம் சொல்லுகிறது அவர்களே அநேக உபாய தந்திரங்களை தேர்ந்து கொண்டார்கள் என்று. அருமையானவர்களே, இன்று நீங்கள் பார்க்கிற பலவீனமான மனிதர்கள், இன்று நீங்கள் நானும் பார்க்கிற குறைவுள்ள மனிதர்கள், இன்று நீங்களும் நானும் பார்க்கிற ஏற்றத்தாழ்வு மிகுந்த மனிதர்களுக்கெல்லாம் காரணம் யார்? நாம் தான். நம்முடைய பொறாமை, நம்முடைய வேற்றுமை, நம்முடைய வித்தியாசமான பார்வை, நம்முடைய சூதான நிகழ்வுகள் தான் இவ்வளவு அழிவுகளுக்கும் மாற்றங்களுக்கு காரணம். தேவன் ஒருபோதும் காரணமானவர் அல்ல. அவர் அப்பொழுது இருந்தே மனிதனை படைக்கிற பொழுது அப்பழுக்கில்லாமல் ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு, நிறைவோடு, குறைவில்லாமல் படைத்தார். அருமையானவர்களே, அதே வாழ்வை அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். சபைக்கு போவதனால் வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை புடவை, நகையை நான் கழட்டிட்டேன், அல்லது நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லி நீங்களும் நானும் பீர்த்திக் கொள்வதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய குணாதிசயங்களாகிய இரக்கமும் அன்பும் விட்டு கொடுக்கிற குணமும் இந்த உலகம் எனக்குரியது அல்ல என்கிற ஒரு பறந்துபட்ட மனம் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு தகப்பனுடைய மனம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர்களை நீங்களே சொல்லிக்க வேணாங்க, நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு. உலகம் சொல்லுங்க, நீங்க தெய்வ பிள்ளைன்னு. அநேகர் பார்த்துருக்கீங்களா? நீங்க தெய்வங்க, நீங்க தாங்க எங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஏன் அவர்களை அப்படி சொல்லுகிறார்கள்? தெய்வத்தினுடைய கடாட்சத்தை அவர்கள் தந்திரனாலே. உங்களுக்கு அந்த பேர் கிடைக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளை அப்படி சொல்றாங்க? இல்லையே. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளையின் அடையாளத்தை பெறுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற அடையாளத்தை அல்ல, ஆண்டோடைய குணாதிசயங்கள் உங்களை அடையாளங்களை பெற்றிருங்கள். நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக செபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் சிறப்பாக ஏழை எளியவர்களோடு ஆகாரம் கொடுத்து கொண்டாடணும்னு விரும்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் செய்யுங்கள், முடியாதவர்கள் அதற்காக செபியுங்கள். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ். காட் பிளஸ் யூ.